வெல்கம் டு நகரத்தார் கைமணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம். இதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1 கப், சாப்பாட்டு அரிசி 1/4 கப்பு, இது கூட காய்கறி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த துவரம்பருப்பையும் அரிசியையும் ஒன்றா சேர்த்து கிளஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். என்னென்ன காய் நறுக்கி வச்சுருக்கேன்னா, தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். இதை கிளஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இந்த காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துட்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். காய் என்னென்னா உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா. இப்போ மிளகாத்தூளையும் இதில் சேர்த்துட்டேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட புளி, உப்பும் புளியும் கரைச்சது, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் எலுமிச்சம்பழ சைஸு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்தாச்சு. தண்ணி அளந்து ஊற்றிக்கிறோம். எப்போவும் ஊற்றுறது கூட 1 கப்பு கூட ஊற்றிக்கணும். ஏன்னா சாம்பார் சாதம் குலைவாக இருக்கணும். அது கூட 3 கத்திரிக்காயும் சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போது நெய்யில் கடுகு தாளித்து வரமிளகாவும் சேர்த்தா ரெடி.